தேவி அப்பா அந்த திராவக துவார குழம்பு எடுத்தாமா. இந்தாங்கப்பா. எனக்கு சுடுக்கல. இந்த நாய் தான் போய் சொல்றேன். டேய் சுடுக்கல விளையாடாத. மாடி பப்பரி கூட்டி போய் விட்டுறோம். நான் சுடுக்க எடுக்கிறேன். டேய் பசங்களா நானே பக்கம் பிடிக்கல. நீங்க சொல்றத போட்டுக்கோங்க. ஏய் குரு ரிலாக்ஸ் மேன். குரு ஐயா சொன்னா கேளுங்க. சாம்சன் அங்கல மிதிக்காத. ஐயா சத்தம் போடாதடா. சொன்னா கேளு. என்ன பிரச்சனை? குரு அதோ வர்றான். இண்டி சொல்லத்தான் வர்றான். என் கடமை தான் செஞ்சேன்னு சொல்லு. ஓ கன்ஃபியூஷனே. ஜான்சன் கல் மனசா கரையவே மாட்டேங்குது. குரு பொதுவா பொண்ணுங்க 1, 2, 3 விழுந்துரும். இது 7, 8 வரைக்கும் தாங்குது. என்னால நம்பவே முடியல. குரு இந்த காதல் டெஃபினட்டா இருக்கார். சீக்கிரம் சீக்கிரம் வாங்கடா. இல்லங்கடா எவன் இந்த வாசப்படி தாண்டி உள்ள வரக்கூடாது. ஐயா மாடு முட்டி உடம்பெல்லாம் காயமாயி மயக்கமா இருக்கான். உடனே கவனிக்கல உயிருக்கு ஆபத்து. உங்க மோடி மசாலா வேலையில எனக்கு தெரியும்டா. பிரம்ம பிடிச்சிக்கிச்சு, துளு பிடிச்சிக்கிச்சு, நதி அடிச்சிருச்சு, இப்ப மாடு முட்டிச்சு. இப்படி எல்லாம் வேஷம் போட்டு இந்த வீட்டுக்கு எதுக்கு வரீங்கன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா உங்களுக்கு இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன். நாளைக்கே அந்த கூடாரத்தை காலி பண்ணிட்டு ஊர் விட்டு வெளியே போல தொலைச்சு போடுவேன். தொலைச்சு நோ வைத்தியா. இன்னைக்கு காணும் பொங்கலா இருக்கிறதுனால டவுன்ல இருக்கிற ஹாஸ்பிடல் லீவு. அதனால ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் தாங்க. ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஒரு மண்ணாண்டு கிடையாது. போகல வழியா. ஐயா வலி தாங்க முடியலையா? தேவி அருவா எடுத்து ஒரே விட்டு வெட்டுமா? அந்த கதவு முடிஞ்சா என்ன பண்ற? Don't disturb me. டேய் அவன் தான் கதவு முடிஞ்சா என்ன பண்ற? Keep quiet. Very interesting. ஒருவேளை கதவு ஓட்டையா இருக்குமோ?
ம். என்னம்மா? அர்ச்சனை. யார் பேருக்கு? குரு. நட்சத்திரம்? கார்த்திகை. உங்களுக்கு என்ன சார்? அர்ச்சனை. யார் பேருக்கு? தேவி. நட்சத்திரம்? ரோஹிணி. ஓகே ஓகே. கட்டுங்க. ஓம் தேவஸ்தாய தேவஸ்தாய பரமேஸ்வரியா. ரொம்ப பயமா இருக்கு. ஏன்? பாக்குறவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. சொன்னா சொல்லிக்கிடுமே. அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஐயோ, இந்த சுகமான நேரத்துல அவரை பத்தி சொல்லி என்ன பயமுறுத்துறிய? ஒரு மீசையை பார்த்தாலும் உடம்புல வர நடக்குது. சரி, நான் போறேன். வெயிட். நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் எங்க மீட் பண்ணா சொல்லு. நீலகிரி தோப்புக்கு பக்கத்துல ஒரு ஏரி இருக்குல்ல? ஆமா. அந்த ஏரி கிட்ட சரியா 5 மணிக்கு வரீங்களா? வரேன். தம்பி பிச்சை போடுங்க தம்பி. சில்லற இல்லப்பா. தம்பி சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. ஒரு 50 பைசா கொடுங்க தம்பி. முடியா? உங்க 2 பேருக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் தம்பி. நோ மென்ஷன். சரி ரைட். மாறிட்டான் போல இருக்கு. என்ன அழகா முட்டை சுத்துறா இருப்பாரு. நீங்க வாங்கல. என்ன பழம் தேங்காய் பூ. அதான் தெரியுதே. எதுக்கு? அட சொல்லிக்கடா. பொண்ண எங்க பொண்ணு? குருவுக்கு கேட்க வந்துடும். ஏண்டா, ஒரு பொண்ணை பாக்குறது, உடனே காதலிக்கிறது, அப்புறம் பணத்தட்டோட வந்து பொண்ணு கேட்கறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விளையாட்டா போச்சு இல்ல? ஏய் சின்ன பசங்களா, கல்யாணங்கிறது ஒரு வாழ்க்கை பிரச்சனைடா. வைத்தியர் சார், நான் உங்களை ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்றா. உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? செத்து போன தேவி உங்க அம்மா கூட நீங்க கேரளால லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதா கேள்விப்பட்டேன். எனக்கு எந்த பிரதேச பெயிண்டா உண்ட சொல்லுது? ஜான்சன். ஏய் ஜான்சன், கூட இருந்தே குழி படிக்கிறாரு. தம்பி, எங்க காலத்து காதல் வேற, உங்க காலத்து காதல் வேற. நீங்க 4 பேர் சேர்ந்து செவந்து மேல உட்காந்துக்கீங்க. எவ்வளவு குறுக்க போனா விசில் எடுத்தீங்க. அவன் திரும்பி பார்த்தா ஐ லவ் யூ நீங்க, அவ்வளவு உங்க வலையில் விழுந்ததா. ஆனா என் பொண்ணு உங்க ஜிகினா வேலைக்கெல்லாம் மயங்க மாட்டான். ஜனக மகாராஜா தெரியுமாடா? சீதை அவங்க அப்பாடா. அவர் எப்படி வளர்த்துனாரோ அதே மாதிரி என் மகளை நெஞ்சில போட்டு வளர்த்துனடா. நீங்க என்னடானா ராவண மாதிரி வந்து இம்மகளை தூக்கி போலான்னு பாக்குறீங்க.
நடக்கவே அப்பா நடக்காது. என்னம்மா ஒரு நிமிஷம் என்னம்மா? அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ராவண அல்ல, ராமர் தான். அது பாவி தண்டாரு அவரு கிட்ட இன்னும் எவ்வளவு தூரம் தூக்கி பேசுவேன். என்னை இப்ப திடீர்னு கீழே போட்டியே. உமா மாதிரி இருந்தியம்மா, பெடுக்குன்னு சொல்லிட்டியே. வைத்திரியா, இப்படி சென்டிமெண்ட்லாம் எமோஷனா பேசி ஏயா அழுகுறீங்க? ப்ளீஸ் தயவு செய்து எங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கு. இவளுக்குன்னு ஒரு முறை மாப்பிள்ளை இருக்காம்பா. அவளை கட்டி வைக்காம வேற யாராவது கட்டி வச்சா ஊரே தப்பா பேசும்பா. ஊரை தூக்கி குப்பையில போடுங்கப்பா. அந்த மருடனை நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வைத்திரியா, ஒரு மனசு விரும்பினா பரவாயில்ல, ரெண்டு மனசு சேர்ந்துருக்கு. தயவு செய்து பிரிச்சிடாதீங்க. என்னப்பா காலையில வந்து ஒரே குழப்பம் பண்றீங்க? ஐயா, இங்க யாருக்கு எந்த குழப்பம் இல்ல, நாங்க எல்லாரும் தெளிவா தான் இருக்கோம். இந்த தம்பி பெரிய எம்எல்ஏயோட மகன். நாங்க சாதாரணமா இந்த வைத்திரியா, வாழ்றோம். இந்த யூஸ்வல் டைலாக் விடுங்க. பையன் சைடும் ப்ராப்ளம் இருக்கு, பொண்ணு சைடும் ப்ராப்ளம் இருக்கு. ஒரு முடிவுக்கு வந்து இந்த தட்டை வாங்கி. இது நடக்கும்னு நினைக்கிறீங்க? குத்தும் துளையுமா விழுப்பா. அப்படியெல்லாம் பேசாதீங்க. உங்க பொண்ணு அடையத்துக்காக குரு எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? வேணாம் தம்பி. ஐயா, ஐயா, ஒத்துங்க ஐயா. சார், ஐயா, சொல்லுங்க. தயவு செய்து கல்யாணத்துக்கு ஒத்துங்க. உங்க கால்ல விழுந்து கேக்குறேன் ஐயா. ஐயா, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இந்த பாட்டில்ல திராவம் இருக்கு. இல்லங்க, கிட்ட வராத, கிட்ட வந்தா குடிச்சிருவேன். வேண்டாம் ஜோசன், அப்படி எதுவும் செஞ்சிடாது. நீ சும்மா இருக்கா? மயில்சாமி, வைத்தியரே கிட்ட சொல்லு. அவர் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காக நான் இந்த திராவத்தை குடிச்சு உயிரை விட்டுருவேன். ஐயா, இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்கலன்னா ஜான்சன் திராவ குடிச்சு உயிர் விட்டுருவாங்கறான். பரவாயில்ல, குடிக்க சொல்லு. பரவாயில்ல, குடிக்க சொல்லிட்டாரு. மயிலே, நான் விளையாட்டு சொல்ல மேல நிஜமாக குடிச்சிடுவேன் சொல்லு. ஐயா, விளையாட்டு சொல்லியா நிஜமாக குடிச்சிருவானா? நானும் ஒண்ணும் விளையாடல, நிஜமாவே குடிக்க சொல்லு. அவரு ஒண்ணு விளையாடலையா, நிஜமா குடிக்க சொல்லிட்டார். அப்ப கடைசியா ஒரு வாட்டி பாத்துக்க சொல்லு. கடைசியா ஒரு ட்ரிப் உங்களை பாத்துக்கன்னு சொல்றாரு. அவன் உதப்பேன்னு சொல்லு. உதப்பேன்னு சொல்றாரு. செத்ததுக்கு அப்புறம் ஒன்னும் உதக்க முடியாதுன்னு சொல்லு. சத்தத்துக்கு அப்புறம் உதைக்க முடியாதுன்னு சொல்றாரு. அது செத்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லு. அதை செத்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாமா? ப்ளீஸ். வேண்டாம் ஜோசன், வேண்டாம். அப்பா நிறுத்தி சொல்லிடா. ஜான்சன், இந்த கல்யாணத்துக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கிறதால கல்யாணத்தை நாளைக்கே வச்சுக்கலாம் ஒரு வார்த்தை சொல்லு. வைத்திரியா, நாளைக்கே இந்த கல்யாணத்தை செய்து வைக்கிறேன்னு சொல்லி தட்டு மேல சத்தியம் பண்ணி கொடுங்க. இல்ல ஏய் ஜான்சன், என் மனசை புரிஞ்சுட்டு தாண்டா இப்படி பழி வாங்குறேன். சத்தியமா நான் பண்ணி வைக்கிறதா? நாளைக்கு என்னடா இன்னைக்கே பண்ணிக்கிறதா? தம்பிங்களா, எனக்கு வயசாகி போச்சு, என்னால முடியல, என்னை விட்டுடுங்கடா. தம்பி, நீ பண்ணிக்கப்பா. நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. எனக்கு எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா போதா. ஒண்ணு இல்லப்பா, மயில்சாமி பச்சைல வச்சு கட்டுறதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா போச்சு. அங்கிள், இப்பவே மணி 11 ஆச்சு. 11 வரைக்கும் தான் நல்ல முகூர்த்தம். இதை விட்டா 2 மாசம் கழிச்சு தான் நல்ல முகூர்த்தம். இப்ப என்ன பண்றது? அப்பா, தம்பி, மன சுத்தமா இருந்தா நம்ம எங்க இருந்தாலும் கோயில் மாதிரிதான். நீ கவலைப்படாத. நம்ம வாங்கின தாலி எங்க? தெய்வத்தை நினைச்சிட்டு தாலி கேட்டுப்பா. ஐயா, நீங்க தான் மூக்குல நாகசுரம் நல்லா வாசிப்பீங்களே, நீங்க நாகசுரம் வாசிங்க, நான் தவுள் வாசிக்கிறேன். சே சே, பரவாயில்ல வாசிங்க. அட வேணாம் பாக்குறேன். அட பரவாயில்ல வாசிங்க. சரி சரி.